ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் விலாகில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் திருநெல்வேலி சாம்பார் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சி கிச்சன் அண்ட் விலாக்ஸ். வழக்கமாக உள்ள மாதிரி முந்தின நாளே பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஷாயம் வந்து நேற்று நைட்டில் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து கற்பூரவள்ளி இலை, அப்புறம் துளசி, அப்புறம் கொஞ்சமாக மிளகு. இது காரம் ஜாஸ்தியாக சேர்க்கணும்லாம் தேவையில்லை. இது நல்லா அவிச்சு குடித்தாலே போதும். இப்போ கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால இதை வந்து அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். இது குழந்தைங்களாம் ப்ளஸ் எனக்கும் என் ஹஸ்பண்ட் 4 பேருக்கு தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். டிஃபனுக்கும் சேர்த்து சாம்பாரே வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் வைக்கிறேன், திருநெல்வேலி ஸ்டைலில் வைக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவாங்க. இதை வந்து வேக வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். காலையிலேயே நான் செய்யும்போது தேங்காய் போட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து தேங்காய் போடாமே தான் சாம்பார் வச்சுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊர் ஸ்டைலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இது கூடவே 2 தக்காளியும் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சிடலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பாரை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதில் வந்து 3 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சுக்கலாம். கஷாயத்தை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதிய சாப்பாட்டுக்கும் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறணும். நெக்ஸ்ட்டு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாம்பாருக்கு ஊற வச்சுருக்கேன். ஊறட்டும். கஷாயம் நல்லா சூடாயிடுச்சு. இதை வந்து மிதமான சூட்டில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கஷாயத்தை எடுத்துக்கோங்க. இந்த கஷாயத்தில் வந்து நேற்று பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அஞ்சால் அல்ப மருந்து கலந்து தான் கொடுத்தேன். அஞ்சால் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. நீங்கள் குடிக்கிற டைமில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பருப்புக்கு வந்து விசில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு காய் எடுத்து வச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் போடாத சாம்பார் அப்படின்னா டைரெக்டாக குக்கருக்குள்ளேயே காய் போட்டுக்கலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார் வந்து இப்படி தான் செய்வாங்க. 2 கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து எந்த காய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பீட்ரூட் இதில் ஆட் பண்ணுறேன். பீட்ரூட் சேர்த்திங்க அப்படின்னா சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பருப்புலேயே 2 தக்காளி சேர்த்துருந்தேன். இது கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். காயெலாம் வெட்டினது பிறகு பருப்பும் வேக வச்ச பிறகு தான் நான் டீ போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டேன் அப்படின்னா டீ ஆறிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் இன்னும் முழிக்கலை. அவங்க முழிச்சு வர டைம் வந்து 6:45 ஆக போகுது. இப்போ முழிச்சு வந்துடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டீ போட்டுட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு மட்டும் பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குக்கரில் விசில் நல்லா நின்றுட்டு இதை வந்து திறந்துடலாம். ஓகே, பருப்பு நல்லா வெந்துச்சு. நம்ம வந்து தேங்காய் போடாமல் செஞ்சால் பருப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். தேங்காய் போட்டு செய்கிறதுனால பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் வச்சுருக்கேன். கரண்டி வச்சே லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, கடைஞ்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு காய் வேக போட்டிருந்தோம்ல, வெந்துட்டான்னு பார்க்கலாம். ஓகே, காய் நல்லா வெந்துச்சு. இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம 4 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு வந்து மல்லித்தூள் நிறைய போட்டால் நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்தது வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் லேசாக கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இது லேசாக ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, பருப்பு வேக வச்சுருந்த குக்கரை இதில் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தா காய்கறிகள் எல்லாத்தையும் இதோடய சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். லேசாக கிண்டி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, இல்லைன்னா அடியில் பருப்பு தங்கி அடி பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம். நான் பொரிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஓகே, உருளைக்கிழங்கும் இது கூடவே சேர்த்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதை ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து வேக வைங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தண்ணி தெளிக்காமல் எண்ணெயிலே தான் வேக வச்சிட்ருக்கேன். சிம்மில் வச்சு வேக வைங்க. சாம்பாரும் நல்லா கொதிச்சுட்டு சாம்பாரை வந்து தாளித்து விட்டுடலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு பிறகு குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். இது விசில் வரட்டும். ஓகே, சாம்பார் தாளிச்சிடலாம். இதில் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த டைமில் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு சாம்பாரோடு ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருநெல்வேலி சாம்பாரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சவுத் சைடில் ஃபுல்லாக திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த சைடில் ஃபுல்லாக வந்து தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலோ இல்லை ஃபெஸ்டிவல் டைமோ நான் வந்து இந்த சாம்பார் தான் நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் எப்போவுமே காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை, இட்லி இதுதான் மாற்றி மாற்றி நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். தோசை மாவு இல்லாத டைமில் மட்டும் பொங்கல் செய்வேன். ஏன்னா வீக் டேஸில் இது செய்கிறதுக்கு தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற எதுவுமே செய்ய முடியாது. ஹாலிடேஸில் தான் மற்ற டிஃபன் வந்து ட்ரை பண்ணுவேன்னா. ஃப்ரெண்ட்ஸ், வீக் டேஸில் நீங்கள் என்ன டிஃபன் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. தோசைக்கு சைட் டிஷ் வந்து சட்னி எதுவும் வைக்கல, சாம்பார் தான். ஓகே, 2 குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் பொரிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து இட்லி செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து பிள்ளைங்க கிளம்பி 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் என் ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க. அதனால் வந்து இட்லி செஞ்சுருக்கேன். மேலே உள்ள 2 இட்லி வந்து நேற்று நைட்டு டின்னருக்கு நான் வச்சது. அந்த இட்லியை மேலே வச்சு சூடு பண்ணிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குங்கிறதுனால உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்து விட்டேன். இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். ஓகே, இது வெந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதோட ஆட் பண்ணிடலாம். தேங்காயில் வந்து சீரகம் சேர்த்தும் அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வெறும் தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட விலாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.